சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆரம்பத்திலேயே கோயிலுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக தான் ஏதோ மயக்கம் வருதுன்னு கார்லயே இருந்துட்டா. இப்ப என்னடானா தேடி போன இடத்துல ஆள் இல்லாம காணாம போனதுக்கு வாமிட் வந்தது, அதனாலதான் இறங்கி போனேன்னு சொல்றா. இத்தனை நாளா வீட்ல இருந்தப்போ வாமிட் வர மாதிரி ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. கர்ப்பமா இருக்கிறவங்க வாமிட் எடுக்கிறது சகஜம்தான். ஆனா இவதான் கர்ப்பமாவே இல்லையே, அப்புறம் எப்படி? எல்லாத்துக்கும் மேல இப்போ முள்ளு குத்துனது கூட அதுவா நடந்த மாதிரி இல்ல, அவளதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அக்கா, நீ சொல்றது உண்மைதான்க்கா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. இருடா, நம்ம சந்தேகத்தை தெளிவுபடுத்திடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் வந்துருவாங்க. கோயிலுக்குள்ள 2 பேருமே வந்து பூஜையில கலந்துக்கிட்டாங்கன்னா நாம நினைச்சது தப்பா கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த அர்ஜுன் மட்டும் வந்து மலர் வராம வேற ஏதாவது காரணத்தை சொல்லி வராம இருந்துட்டானா அவ கண்டிப்பா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கோயிலுக்குள்ள வராம இருக்கான்னு நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வரட்டும், அப்ப தெரிஞ்சிட அவ கதை என்னன்னு. மலர், இப்ப நீ ஓகேவா? வலி குறைஞ்சிருச்சா? பரவாயில்ல அர்ஜுன். சரி, கோயில் போலாமா? இல்ல அர்ஜுன், என்னால சுத்தமா இப்போ நடக்கவே முடியல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் கார்லயே இருக்கேன். நீ போய் பூஜையில கலந்துக்கோ அர்ஜுன், ப்ளீஸ். எனக்கு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியா ஓவரா இருக்கு. சரி, நீங்க ரெஸ்ட் எடு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிடும்போது உன்னை வந்து கூட்டு போறேன். அது வரைக்கும் நீ இங்கேயே ரெஸ்ட் எடு. சரி அர்ஜுன். சரி. மேடம், அர்ஜுன் தம்பி வந்துட்டு இருக்காரு. இன்னும் அர்ஜுன் மட்டும் வரா? தங்கச்சி மாவை காணுமே. வேற எங்க இருப்பா? கால்ல முள்ளு குத்திடுச்சு, நடக்க முடியலன்னு கார்லயே உட்காந்து காரணம் சொல்லி அனுப்பியிருப்பா. அர்ஜுன், மலருக்கு இப்ப எப்படிப்பா இருக்கு? அவ நல்லா தானே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. மத்தபடி பயப்பட அளவுக்குலாம் எதுவும் இல்லம்மா. சரிப்பா, மலரை ஏன் நீ கூட்டிட்டு வரல? அவ எங்க? இல்லம்மா, மலரால சுத்தமா நடக்க முடியலன்னு சொல்றா. இப்பதான் இன்ஜெக்ஷன் நிறைய போட்டிருக்காங்க, அதனால பூஜை முடியும் போது வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, அதான். நான் தான் சொன்னேனேமா, அவ வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல மயக்கம் வருது, பூஜைக்கு வரலன்னு சொன்னா, இப்போ கால்ல முள்ளு குத்திடுச்சு, நடக்க முடியல, வரலன்னு சொல்றா. இந்த பூஜை நடக்கிறதுல அவளுக்கு விருப்பமே இல்லைங்கிற மாதிரி தெரியுதுமா. அவ வேற எதையும் மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அக்கா, இதுல மனசுல வச்சுட்டு பண்றதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு மயக்கம் வருதுன்னு சொன்னது உண்மைதான். இப்ப முள்ளு குத்தி நடக்க முடியலன்னு சொன்னதும் உண்மைதான். நம்மள மீறி நடக்கிற விஷயங்களுக்கு மலர் மேல தப்பு சொல்ல என்ன இருக்கு? அர்ஜுன், அவளெல்லாம் விட்டு தள்ளு. அவ தான் கேட்கறான்னு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்க. அத்த, அப்ப பூஜைக்கு என்ன பண்ணாலும் குருஜிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்க ஐயா. நான் எல்லா விஷயத்தையும் கேட்டேம்மா. நீங்க உங்க பிள்ளைய உட்கார சொல்லுங்க, நாம பூஜையை தொடங்கலாம். ஐயா, இந்த பூஜையில எந்த குறையும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராதுமா. அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. உட்காருப்பா. ஓம் அச்சம் தவிர்ப்பாவனே போற்றி. இந்த மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்குங்க. இத பிடிங்க. ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் விக்னராஜனே போற்றி. அக்கா, இவ கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளே வரமாட்டா போலயே. ஏதேதோ காரணம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இதையே காரணமா வச்சு இவளை நாம ஏதாவது பண்ணுங்கா. இந்த இடத்திலேயே இவ கர்ப்பமா இல்லைன்னு நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல அவ எதுக்காக இப்ப உள்ள வராம இருக்காங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்.
ஏறு, நான் இப்ப வந்துடுறேன். ஓம் விநாயகனே போற்றி, ஓம் விநாயகனே. இவ எதுக்காக எங்க வரான்னு தெரியலையே. இவ வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டாக்குவா, சாதாரணமா விட மாட்டாளே. மலர், என்ன மலர், இப்போ எப்படி இருக்கு? இல்ல, முள்ளு குத்துனதுனால உன்னால நடக்கவே முடியலன்னு அர்ஜுன் சொன்னான். அதான் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்த. பரவாயில்ல. அப்படியா? சரி சரி, வா உள்ள போலாம். என்ன அப்படி பாக்குற? இறங்கி வா மலர், உள்ள பூஜை எல்லாம் முடிய போகுது. இல்ல, நான் வரல. அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, அர்ஜுன் கிட்ட நீ சொல்லிட்டமா? ஆனா அம்மா உன்னை கூட்டிட்டு வரணும்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? உனக்காகவும் உன் வயித்துல வளருதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காகவும் தான் இந்த பூஜையே. பூஜை ஆரம்பிக்கும் போதுதான் நீ இல்ல, அட்லீஸ்ட் பூஜை முடியும் போதாவது நீ கண்டிப்பா இருக்கணும்னு குருஜி சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. என்ன மலர் யோசிக்கிற? வா. நடக்காது, நடக்கவும் கூடாது. நாம பண்ற தப்புக்கு மனுஷங்க மேல வேணா பழி சொல்லலாம், ஆனா கடவுள் மேல பழி வரக்கூடாது. அட, அவரை விடு. அவர் ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. நீ வா.